நீ 4 வீல் ட்ரெயின் எடுத்துக்கா. நாங்க பைசன் பையில வந்து பார்வோட்டர் கலப்பி மாட்டிக்கிறோம். பாரா கேட்க மாட்டேங்கிறான்டா. நானே பண்ணிக்கிறேன். நாளைக்கு காலேஜ் இல்ல, நாளைக்கு தான் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு காலேஜ். என்னடா சுண்டு இப்படி சொல்றான்? இப்படியே அப்படியே கழட்டிடும். வாத நோம்பிக்கும் போடுறத விட்டுட்டு போடுறதா ஐடியா இல்லை. டேய் டேய் இடிச்சு விடாதீங்கடா, உசுரே போச்சு. அப்புறம் ஓகே நண்பா, ஒரு 2 ஏக்கரா 5 கலப்பில் ஆல்ரெடி ஓட்டி போட்டிருக்குது. அதை வந்து இன்னைக்கு ஓட்டி ஆம்பு கலப்பில் ஒவ்வொரு சால் ஓட்டி அப்படியே பார் ஓட்டணும். பார் கலப்பிங்க தான் நிற்கிது, தெரியுதா? காட்டுக்காரன் அதான் அப்படியே போ. டீசல் விழுற இது மூணையும் முடிச்சு மூட்டோட அறுத்து போடணும். வா நீ வேணா, பம்பர் வளைஞ்சு போயிடும். போ கொண்டா அறுத்து போடலாம். பாம்பளி பிளேடு எடுத்துருவா. 1 ரூபா பிளேடு போதும். சந்தோஷம் என்ன சந்தோஷம் அறுக்கிறானா? வச்சுக்கிட்டு அடங்க மாட்டேங்குது. இதரா மாட்டிக்கலாம். கட்டுறா தாலி கட்டுறா, தாலி கட்டு. இதுல போடு அங்க கொண்டு போ. பட்டையிலே போடுறாதுல இந்த பட்டையில போடுறாங்க. அங்கே கூட கொண்டு போற சரி, இதுல ஒண்ணு போடு. அதுல கூட போடுற அங்கே போடு. போடுறா என்னடா குடுவுற? போடுறதுக்கு தான் அலையறீங்க. யாரு நீங்க ஏமாந்துருக்கிறா போட்டு போவீங்க வீடியோ. நானு கவுர் போட்டு காட்டுறத சொல்றேன். நினப்பு மாதிரி எங்க எங்கேயோ போகுது. நான் என்ன பண்ண இழுத்து கட்டு. இன்னொரு சுத்து போடலாம்ல? தாலிக்கு 2 சுத்தம், அது 2 சுத்தம் இருக்கும். 3 முடிச்சுதான் 7 முடிச்சு போடு. இல்ல இங்க ஏதோ ஒரு ஓரத்தை கொண்டாந்து இருக்காத. இல்ல இப்ப இங்க ஆடி பாரு போயிருமா? இந்த ஆகல் தானே அப்படி ஆடுது. பொறுமையா போனா போயிடலாம். நீ பொறுமையா போனோம். நம்ம என்ன நினைச்சேன் நம்மளை பத்தி? எடுத்தா 25 இப்படி ஆடுது. ஒரு கவுர் போடணும். இங்க கொஞ்சம் கட்டா கவுரு என்ன போடலாம்? நார்மல் இருக்கு பாரு. வீட்டுல எடுத்துரு. உடா நான் இந்தான போட்டு எடுத்துட்டு போறான். இவனை இறக்கிட்டோம். இறா சுண்ட நீ இருக்கணும். நான் 10 2 பேரும் சரிசமா இருக்கணும். சுத்ரா கட்டிப்பலாம். இரு கொஞ்சம் அது விடு, அடியில போட்டு கட்டு. இங்க பாரு அது சரி அப்படி கூட போடுறேன். சரி ஓடு. மாசை கட் பண்ணியா கிலோ எடுத்து போடு. லூசா தான் இருக்குது. அந்த ஆங்கில இருந்து கிட்ட எடுத்து போட்டோம்னா கொஞ்சம் கிட்ட வரும். இருந்தாலும் சந்தோஷ் சொல்றான் கேட்கணும்ல. ஒரு ஜூனியர் சொல்றான் கேட்கணும்ல. அங்க ஆங்கிலுக்கு மேலே போடு. அப்படி போடலாம் கடிச்சு போடும். கட்டுறா. அவ்வளோதான். அவன் கட்டிவிட்டான் போட்டு. நீ இனிமேல் எடுத்து கட்டு. அவுக்குற மாதிரி உராஞ்சூருக்கு வைக்கணும். போட்டு சுத்து. சந்தோஷ் இந்த பக்கம் கழுத்தி பிடி. சுத்து. எல்லாம் ஒன்று தான். அங்கே போய் அருளூட்டு மேலே போய் வந்து வருவோம்ல. கவுருக்கு
போட்டு சுத்து 4 சுத்து இரு அவ்வளோதான் செஞ்சு விடு. ஓகே நண்பா, நீங்கள் சொன்ன மெத்தேடு தான். பக்கமாக இருந்தால் 2 வண்டி போயிருப்போம். இதுக்கு கழட்டிமா இதை இந்த வேலை செய்கிறதுக்கு பக்கமாக இருந்தால் நாங்கள் நேரம் மாட்டிட்டு சைட்டுக்கே போயிருப்போம். இது ஒரு 8 கிலோமீட்டர் போகணும். அதுக்கொசரம் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வண்டி இருந்திருந்தால் சின்ன வண்டியில் தான் போகிறது. அந்த வண்டி இல்லாததுனால இந்த வேலை பண்ணுறோம். போது விடு, எட்ரஸ் உண்டு மேலே எடுத்துரும். நீ பேனர்லாம் பாக்ஸ் எடு, நவுத்தி போடுறது. 32 பாக்ஸு. 32 பாக்ஸ். அக்கா தானே போடா. வேகத்தடையில் போகிறப்ப அனுப்பிட்டு. ஓ சரி சரி. வேகத்தடியில் லோ போட்டு இறக்கி ஏறு. லோ ஃபஸ்ட்டில் போட்டு ஏறு. இப்படி வந்து கொஞ்சம் கிராஸாக போடா. அந்த வண்டி அந்த நிறுத்த வேண்டியதானே, இங்கே இடம் கொண்டா நெவில் நிறுத்தி வச்சுக்கிறீங்க. வரலாம் போ. துண்டுக்கு தூக்குற ஸ்டேஜ் தான், தூக்கும் போ. நீ என்ன பண்ற? தேங்காய் தொட்டி தான், இன்னும் பயந்துக்காது. ஆட்டி பாரு. அதெல்லாம் ஆக்காத பார்த்து பிச்சிட்டு போயிட போகுது. எல்லாம் அந்தர கட்டு மந்திர கட்டலாம். நான் போட்ட மந்திர கட்டம் பிச்சிட்டு போயிட. என்ன ஒரு வில்லன் தானோ இந்த வேலை செய்யறதுக்கு. மாட்டிகிட்டே போயிடலாம்டா. கொஞ்சம் வழி எடுக்குது. அது வளைஞ்சா வளைஞ்சிட்டு பின்னாடியே நம்மளை கூட்டிட்டு போறான். போகலாம். நினப்பு எடுத்துக்கிறேன் எல்லாத்துக்கும். என்னென்ன வேலை பண்றீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது பேர் என்ன? ஓட்டினா எவ்வளோ டெப்த் இறக்கும். கலப்பையை வச்சுட்டு என்ன வேகம் போறாம இருக்கு. போச்சுன்னா அதுன்னு ஒரு நம்பிக்கை ஆயிட்டானோ. ஓகே ப்ரோ, நீங்கள் சொன்னீங்கல்ல நான் ஒரு கலப்பு மேலே தூக்கி அடிச்சுட்டு போங்க ப்ரோ. இன்னைக்கு 3 பேர் இதுக்கு தண்டு கட்டிட்டு போகிறோம். ஒரு ஆள் தூக்க முடியாதுன்னு. இறக்கறத தள்ளி விட்டுலாம், தூக்கி வைக்கிறது தான் மேட்டு. அப்படியே போது நிறுத்து. அங்கே போய் எங்கே கிளப்பி அப்ப கிணத்துல உங்களை தான் இறக்கி விடணும். அது அவுத்து அதை போச்சு. அந்த பக்கம் கிளம்பி தூக்க காவத்தை போட்டு தள்ளி. அதேடா அப்படி தூக்கி தள்ளின. உள்ள யாரும் எடுக்க மாட்டாங்க, யாரும் தொட மாட்டாங்கல்ல. நிறைய விட்டாங்களா?
சரி விடு ஒன்றும் தப்பு இல்லை. ரைட் ஆமாம் கவு எடுத்துங்க அதெல்லாம் கவுத்து எடுத்துக்கலாம். ஆமாம் ஆமாம் உங்கள் அப்பா சொன்னா மோட்டரையே அடையை போட்டு போயிட்டு கவுர் என்ன சார் பொட்டிலேடா கோவில் வண்டி வச்சு விட்டுட்டு உள்ளே விழுந்துருவோம். நான் கவுல் வைக்கல. ஏய் எல்லா வயலுமே 2 சால் ஓட்டிவிடு. அதெல்லாம் ஆகாது. ஓட்டு மெதிச்சு எடுத்துக்கிட்டாங்க ஜேசிபி விட்டு. இப்போ ஒரு சாலுக்கு நம்ம கலப்பு எப்படி இறங்குது. நேற்று அந்த கலப்பில் எடுத்து ஓட்டணும். அது எப்படி இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு தான். அது எல்லாம் உயரமாக போட்டான். யாருக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு மாதிரி. தாண்டி வந்து அதனால் நம்மளே இந்த சொல்லியே போட்டாங்க. ஜாண்டியரோட மெத்தடு. நம்ம வளர்ப்பு வந்து நிலத்தரையா ஜேசிபி தள்ளிட்டான். எல்லாம் குளிக்குழியே தண்ணி கட்ட காட்டியும் ஒரு வழி ஆயிடுவான். காடு பாரு எப்படி இருக்குது. ரத்தலத்தை மட்டை கட்டோம்னா இப்படி இருக்காதுடா. இப்போ பாரு காடு எப்படி இருக்குன்னு பாரு. தெரியுதா ஒரு மட்டமாவா இருக்குது வயல். அதான் எப்படி தண்ணி ஏறும். ஓகே அப்புறம் காடு ஓரமெல்லாம் மேடாக இருக்குதுன்னு என்ன பண்ணிட்டாங்க பாருங்க. ஜேசிபி அழைச்சிட்டு இருக்குது பாருங்க அந்த இடத்துல. எல்லாம் ஜேசிபி விட்டு எல்லாம் ஓரமெல்லாம் மண் தள்ளுறங்கிற பேரில் குழியாக பண்ணிட்டாங்க. எப்படி தண்ணி கட்டவங்களோ தெரில. ஓகே அது அவங்களுடைய பாடு. எங்கள் வேலை நாங்கள் ஓட்டி விட்டுட்டு பாறை கிழிச்சு விட்டு போக வேண்டியதான். அப்புறம் 4 வீலரை எடுத்தாந்துருந்தா சூப்பராக ஓட்டிருக்கலாம். நல்லதுன்னு சொன்னால் கெட்டதுன்னு நினைக்கிறாங்க. அது கரெக்டு தான்டா. ரெண்டு சால் ஓட்டணுமா. என்ன திரிக்கிறது. நம்ம கோகுல் வண்டி பறந்து ஓட்டுறது தெரிகிறது. அவன் கண்ணோட பாடுறா அப்படி ஃபோக்கஸ் எப்படி இருக்குது. கண்ணு கத்தி மாதிரி இருக்குதா. கண்ணு மட்டும் தான் வெள்ளையா இருக்குது. கண்ணும் பல்லு மட்டும் தான் வெள்ளையா இருக்குது. போதும் அவங்க அதனாச்சும் வெள்ளையாக இருக்குது. சந்தோஷப்படுற அப்படிலாம் சொல்லக்கூடாது. இயற்கையின் இயற்கை படைப்பு அவனுக்கு. ஓகே நண்பா கொஞ்சம் கமெண்ட் படிப்போம். சும்மா தானே இருக்கிறோம். ஐயோ மோன் ரைடர்னு ஒரு நண்பர் கேட்குறாரு. ப்ரோ ஐடியல் வீடியோவில் ஐடியல் ஆர்பிஎம் எப்படி செட் பண்ணுறதுன்னு கேட்டுகிட்டே இருக்கிறேன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக இந்த ஐட்டம் வந்து வண்டி ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது ஒரு வண்டியில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா. அப்புறம் அர்ஜுன் எஸ்ன்னு ஒரு நண்பர் அவர் என்ன கேட்டுக்கிறேன். ப்ரோ சோளம் விதைக்கிறத வீடியோவில் எடுத்து போடுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ விட்டுங்க அப்படிங்கிறாரு. எந்த வீடியோவில் போட்டீங்க. நேற்று வீடியோ முந்தானத்து வீடியோ நினைக்கிறேன் அதில் போட்டது. அப்புறம் கேமிங் ஓவர்னு ஒரு நண்பர். ப்ரோ லோடிங் வீடியோ போடுங்க ப்ரோ. லோடிங்கே இல்லை ப்ரோ. ப்ரோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுறேன். அடுத்து கேஜிஎஃப் ஹார்ஸ் பவர் 6312. மாமா 585 2 wheel drive give an very good performance. மாமா களம் லேண்ட் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பட் டீசல் நீங்கள் சொல்கிற மாதிரி 4 to 5 லிட்டர் பர் டைம் கோயிங் மாமா. யுவர் சேயிங் ட்ரூத். ஆமாப்பா நான் பொய் எதுக்கு சொல்கிறேன். பொய் சொல்லி நான் எதுவும் சொல்லணும் இல்லை. வண்டி குடிக்கிறது தான். இப்போ கூட தான் எங்களுக்கு இந்த பைசன் போய் 4 லிட்டர் போயிட்டு இருக்குது. ஆனால் கேட்டேன் 4 லிட்டருக்கு மேலே போகாதுங்கிறீங்க. நம்மளுக்கு இன்ஜின் கொஞ்சம் இதாகிறதுனால கண்டிப்பாக போகும் ப்ரோ. அடுத்து பிரவீன்குமார் சூப்பராக பார் ஓட்டுறீங்க ப்ரோ. கோவில் அடிக்கடிக்கு லீவ் போடுறாப்புல. சந்தோஷத்துக்கு நல்லா ட்ரைனிங் கொடுங்க. நல்லா ஓட்டுவானோ நல்லா ஓட்டு வண்டியை.
ஓகேங்க நானும் அப்புறம் அடுத்தது அஜய் விஸ்வா ஆயில் சர்வீஸ் வீடியோ போடுங்க, கண்டிப்பாக போட்டலாம். மனோஜ் ப்ரோ நீங்கள் எந்த காலேஜ்? நான் கேஎஸ்ஆர் படித்தேன் ப்ரோ. நீங்கள் அதை ஏற்க ஞாபகப்படுத்துறீங்க. அடுத்து ப்ளே பாயாக இருந்தார். ஆமாம். டிவில் எக்ஸ்பிரஸ் 4431 ப்ரோ சர்பஞ்ச் 4/5 டயர் எடுக்கணும். ஓல்டு 12 சைஸ் ஓடுது, 12 சைஸ் பழைய மாடல், புதுசு 13 சைஸ் எடுக்கலாமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? போடலாம் ப்ரோ, 13 சைஸ் போடுறதெல்லாம் போடலாம். ஆனால் டயர் பார்த்தா உள்ளே ஒடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு டிஸ்க்கும் நீங்கள் மாற்றினீங்கன்னா தான் வந்து செட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அடுத்தது சாமி 5288 ப்ரோ நியூ மாடல் ஜாண்டியர் 50D டெமோ வீடியோ போடுங்க, கேட்டுருவோம் கம்பெனியில். அடுத்தது நவீன் ராஜ் ப்ரோ உங்கள் வாட்டர் வாஷ் பம்ப் மேக்ஸிமம் ப்ரெஷர் எவ்வளோ ப்ரோ? 800 ப்ரோ. ப்ரொப்போசர் 45-35. சந்தோஷ் சேல்ரி என்ன ப்ரோ? நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் எவ்வளோ வாங்கலான்னு கொடுப்போம். அடுத்து செந்தில்குமார் அண்ணா வண்டி ஆயில் சர்வீஸ் வீடியோ போடுங்க, போட்டுருவோம். அடுத்தது அன்புராஜ் உங்கள் வீடியோ 1 ஹவருக்கு எவ்வளோ, உங்கள் டிராக்டர் 1 ஹவருக்கு எவ்வளோ டீசல் ப்ரோ போகுது? எங்கள் பைசன் போய் 2007 மாடல் 4 லிட்டர் தான் போகுது. எங்களுக்கு வந்து 4.5 லிட்டர் ப்ரோ. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 400 தான் எடுக்கணும். ஆனால் வந்து கொஞ்சம் இன்ஜின் வேலை வச்சதுனால டீசல் சேர்த்து போகுது ப்ரோ. அடுத்தது கிருஷ்ணன் 9364 எங்கிட்டனா மேச்சேரினா நம்ம ஊர் தானா? அப்படின்னா கோவில் ஃபோன் நம்பர் கொடுங்க அண்ணா, அவனை போய் நேரில் பார்த்து வரேன். மேச்சேரி அங்கே சிட்டி விட்டு ஊர் ப்ரோ. சிட்டியா மாமனாடா என்னமோ சொன்னான் ப்ரோ. அப்புறம் எடிட்டர் பிரசாந்த் ப்ரோ வீல் அலைன்மெண்ட் வீடியோ வருமா? ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறாருடா. கண்டிப்பாக அதை போட்டுவிட்ருலாம்டா. அடுத்தது மிதுனன் டிராக்டர்ஸ் லைஃப் ப்ரோ வண்டி சூப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்க. ப்ரோ என்னோட பல மடங்கு வண்டியை பார்த்துக்குறோம்லாம். லைட் எங்கெங்கெல்லாம் வச்சு ஓட்டுறாங்க. அதனால் நாம்லாம் வந்து என்ன நம்மளுக்கு நான்லாம் மெயின்டைன் பண்ணுறதே ஒரு மெயின்டைனே இல்லைடா. அவன் லைட் எங்கெங்கே வச்சு ஓட்டுறான், திகுன்னு வச்சு ஓட்டுறான். டயர்லலாம் லைட் எரியுது ப்ரோ. வீல் சுத்தம் போதெல்லாம் லைட் எரியுது. வண்டி ஓட்டினேன் வண்டியில் வந்து திடீர்னு லைட்லாம் எரியுது. ஏன்டா வண்டி எது ஓட்டலாம்? ஏமாப்பில் அந்த ஆப்புக்கு உன்னோட கண்ட்ரோலே பண்ண முடியலையா? ஏன்டா ஏறணும்? கட்டுற எல்லாத்தையும் கட்டி விட்றாங்க. சைட்லேயும் தெரிய மாட்டேங்குது, ஃப்ரண்ட்லேயும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் லைட்டும் வச்சுருப்பாங்க ப்ரோ. ஆனால் வண்டியை மட்டும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த போல்ட்டு கலந்துக்கிட்டு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கோம். இந்த பக்கம் ஆட்டோமேட்டிக் ரேஸோ ஏதாவது அந்த அது வைக்கிட்டோம் ப்ரோ. நான் தப்பாக சொல்லலை, நல்லா எல்லாருக்கும் ஒரு ஆசை தான் வைக்கலாம். நான் தப்பு சொல்ல. வண்டி மெயின்டைன் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு மேலே நீ அதை எக்ஸ்ட்ரா பார்க்கணும். நீ அது பண்ணுற செலவுக்கு வண்டிக்கு செலவு பண்ணினா இன்னும் ஒரு 50 மணி நேரம் வண்டி செலவு வைக்காத ஓடும். இதை நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு கொஞ்சம் கமெண்டில் இதை மறக்காமல் தட்டி விட்டு போங்கன்பா. ஓகேவா? இதை நாங்களை பார்க்கணும். ஒரு வண்டிக்கு மேக்கப் பண்ணுறதெல்லாம் நான் தப்பு சொல்ல ப்ரோ. வண்டியை கிளியராக மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் எக்ஸ்ட்ரா பிட்டி. இப்போ நானும் வைக்கணும்னு நினச்சா அதெல்லாம் எனக்கு ஒயரிங் வேலையெல்லாம் A to Z தெரியும். வைக்கணும்னு நினச்சா வைக்கலாம். நமக்கு அதை பற்றி லைக்கே தேவையில்லை. நமக்கு வண்டி போனால் பாட்டில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, ஓடிட்டு திரும்பி நம்ம இடத்துக்கு வருது சேருதா? அதான் இது வரலாம். நாங்கள் வண்டி வந்து காட்டில் நிறுத்தி ஒரே ஐட்டம் தான் வந்து சுஜித்து ஓட்டும் போது அதை காட்டில் ஓட்டி கிளச்சு பிளேட் பிடிங்கிச்சு ரொட்டேட்டர் ஓட்டி. இதே வண்டி இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இவன் கற்றுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு வண்டி காட்டில் ஃபீல்டில் கம்ப்ளைண்ட் ஆகி என்ன கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா பெரிய வண்டிலேருந்து பீஸ் போயிடும். அவளு தானே தவிர மித்தபடிக்கு எதுவுமே கம்ப்ளைண்ட் வந்ததில்லை தெரியுமா? அதனால் வண்டி இதை மெயின்டைன் பண்ணுங்கள். மித்தபடிக்கு லைட் வைக்கிறாங்க 30,000 கொடுத்து வைக்கிறாங்க, 40,000 தான் அப்படி இல்லைன்னா இன்றைக்கி லைட் 40,000 கொடுத்து வைக்கிறது பிரச்சனை இல்லை ப்ரோ. திரும்பியும் அதை பல்பு பீஸ் ஆகிட்டாலோ ஒயருக்கு இது மரத்தில் மாட்டிலக்கோ அதை ஏதோ ஒன்று மெயின்டைன் பண்ணணும். அது இல்லைன்னா அது பண்ணுறதே வேஸ்ட்டு. ஒரு 6 மாதம் ஏறியும் அங்கே ஃபிட் பண்ணி விட்றது அவங்க. அப்புறமேட்டு ஏதோ தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக பீஸ் போகும். அப்புறம் அப்படி அதெல்லாம் யார் மாதிரி எங்களுக்கு செட்டாக வந்துடுமா? அந்த பேலர் ஓட்டிக்கிட்டே ஜிகின்னு போகிறாங்க பாருங்க, அவங்களுக்கு வேணா ஆகும் ப்ரோ. மித்தபடிக்கு நம்மள மாதிரி ரக்கட்டாக அடிக்கிறவங்களுக்கெல்லாம் தாங்காதுன்னு நினைக்கிறேன். ஓட்டும் போது 2 வீலில் தான் வண்டி போகுது. ஓகே நண்பா, அவ்வளோதான். இந்த ஒரு வயலும் ஓட்டி முடிச்சுட்டு போயிட்டு பாரு கலப்பையை மாட்டிகிட்டு வந்தேன்.
பாறை ஓட்டி விட்டு ஊர் பக்கம் போக வேண்டியதான். இதில் ஒரு இந்த ஆம்பு கலப்பையில் எனக்கு பிடிச்ச விஷயம் எது இருக்குதோ இல்லைடா, பில்லு மட்டும்னா அப்படியே கலப்பையை தூக்கி அப்படி பிரேக் அடிச்சோம்னா அப்படி வெளியே எகிரி வந்து அந்த அளவுக்கு மேக்ஸிமம் மாட்டவும் மாட்டாது. அதனால தான் ஆம்பு கலப்பேன். க்ரீன் கலர் இருக்குன்னா ஆம்பு கலப்பேன். இதே வந்து ரெகுலராக நம்ம பிறங்கலப்பைக்கு போடுறோம்ல பட்டை, அந்த பட்டையை போட்டாலும் இந்த சல்ல அந்த ஆம்பு கலப்பையெல்லாம் பில்லு மாட்டிக்கும் மேலே பட்டை திரும்பி இதெல்லாம் மாட்டிருக்கும்ல, பிங்க் கலர் மாட்டுற மாதிரியே சைடில் மாட்டிருக்கும். நம்மளதுல வந்து அந்த பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுக்காவே. நம்மள அரைப்பட்டை கலப்பை அது முழுப்பட்டை கலப்பை. ஓகே ப்ரோ, மணி 5:30 ஆகி போச்சு. இன்னும் ஒரு 1.5 மணி தான் இருக்குது. இட்டு கட்டங்காட்டியும் ஓட்டி விட்டு பாறை ஓட்டி விட்டு போகலாம். இன்னும் இந்த வயல் வேறு இருக்குது. வேறு ஜேசிபி ஏதோ இங்கே இதில் கொஞ்சம் வேலை செய்யுது. நம்ம வண்டியில் வேறு வண்டி, அது முன்னே போய் வீடியோ எடுத்ததுக்கு வீடியோலாம் எடுக்காதப்பா அப்படின்ட்டா கொஞ்சம் வண்டிக்காரரு. ஏறி எடுக்க வேணான்ட்டா நம்ம ஒதுக்க வேண்டியதான். ஓடிட்டோம் மேலே வா. வச்சு இதை பாறை ஓட்டலாம், அப்புறம் பேசலாம் கழிச்சு. எல்லாரையும் கூட பரமளித்து பிடி. பழப்பழம் இருக்குது. அந்த அங்கே கழட்டி விடுங்கடா. திறந்து வீட்டில் நாய் போன மாதிரி எதுலனாலும் கழட்டி விட்றது. அப்புறம் அவ்வளோதான், காலி பண்ணி போடுவோம். என்னடா தூக்கி எறியறா? ஏப்பா தித்தரு தித்தரு. தூக்க. அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். ஆச்சு 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 ஆச்சு. தூக்க. சூப்பராக நிற்கிது. இங்க ஆட்ட ஆட்ட. இறக்க சொல்லு, கையை இறக்க. அவன் இல்லை சுடு. ரொம்ப போயிடுச்சு. கொஞ்சம் லூசு லூசு. இப்படி அடுத்த சுத்த 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 வேகமா சுத்த. நேரம் 20 மரம் போயிடக்கூடாது. போதும். அது லாக் பண்ணாதரா. அதை ஏன் லாக் பண்ணாதன்னு சொல்கிறேன்னா, மறுபடியும் தேவைப்பட்டா அங்கேண்டா போகிற. ஓ, வயல் எங்கே தான் இருக்குதா? பார் ஓட்டுற பாரு. 5 கிலோ ஓட்டின காட்டுக்குள்ளே ஒன்று பார் ஓட்டிட்டு இருக்கிறான். டைம் என்ன க்ளோஸ் பண்ணிக்கிட்டியா? ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
அதை பார்த்து ஏப்பா சுஜித் பட்டை கிளப்புறான் பாரு. டேய் ஒரு கால் அதில் ஒரு ஓட்டுவானா பறிக்கிறான் பிடிக்கிறான். சூப்பர். வீட்டுக்குள்ளே பூந்துக்கா. இந்த பைப் இப்போ காட்டுக்குள்ளே ஓரத்தில் பைப் வச்சுருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை நண்பா. கட்டு அடிக்கும் போதெல்லாம் பார்த்து கட்டு அடிக்கணும், இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற மரம் கொடியெல்லாம் பிடிங்கிட்டு போயிடும். மண் மணல் மாதிரி இருக்கும், வண்டி ஸ்லீப்பேஜ் ஆகுது. அப்பா வலை ஏறி திரும்புறது கூட இடம் இல்லை. பறக்கிறாரு பாரு. நான் கூட அப்படி தான் நினச்சேன், சுஜித்தில் எங்கே ஓட்ட போகிறான்னு. கால் மட்டும் ரொம்ப பெருங்காலாக போட்டு தள்ளுறான் ஜாயிண்ட் கால். கொஞ்சம் பெருசாக போய் திரும்ப அந்த இடத்துல மண்ணை பறிக்காத, கொஞ்சம் பெருசாக வட்டம் போடு. அப்புறம் இந்த அளவுக்கு அடிச்சா அப்பாத்தியா எப்படி ஆகி போச்சு. அப்பாரு எப்படி ஆகி போச்சு. அப்படியே அப்படி திருப்பிக்கா. அப்படியே வண்டியை வாட்டமாக திருப்பிக்கா. போகும்போதே திருப்பிக்கணும். நான் எப்படி தூக்கி விடுவேன். அப்படியே போகும்போது வாட்டமாக அப்படியே தூக்கிக்கா. இங்கே வந்து தான் தூக்கணும். கோழி வலையா அவ்வளோதான், செலவடிச்சு வச்சுருவோம். நீ நேராகவே போ. நீங்கள் வந்து போல்ட் வாங்கிட்டு போனேன், அது அனுப்புறதுக்கு ஓச்சுதா இருந்து. அது அவ்வளோடா அந்த பையன் வரும், அப்போ கேட்டுக்கோங்க. அவன் இன்னொரு தரானா அடைய பேச்சு விடாதா. கால் சுற்றுறாங்க. நம்மளெல்லாம் பெரிய வயல் தான் கேட்டு, சின்ன வயலும் செட்டாக திருப்பவே முடியல. பைக் முடியாது இல்லை, அதனால் ஸ்ட்ரெயினிங் வேணும். ஸ்ட்ரெயினிங் வேணும், ஸ்ட்ரெயினிங் கொடுக்கணும். யார் ஓனருக்கு தான் ஸ்ட்ரெயினிங் கொடுக்கணும்.
சொன்னால் தப்பு இல்லை. ஆட்ரா கால் சிறுங்கால பயிர போகுது. ஏன் ஓட்டுறது எப்படி ஓட்டுறான்னு பார்க்கணுமா? 2 ஏஜ் வாங்குதா? ஓ அந்த கிணத்து வயலுக்கு போகலா? கிண்டி விட்டு போயிடறானா? இந்த மட்டும் நேரா வந்துட்டு ஏய் நீ மட்டும் நேரம் ஆகிறதுல பார்த்து விடுவ, நான் கோணையாகிறதுல விடுவேனாங்கிறான். நீ முன்ன பண்ணுவ, நீ நேரா விடு ஃபர்ஸ்ட். இதை வேற ஒன்று வண்டியில் ஏறினா போதும், எடுத்து தொடுக்கணும், முன்னாடி தள்ளி வச்சுக்கிறது சீட்டியை. அப்படியே கம்பி பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஓகே நண்பா, இப்படி தான் நாங்கள் பார் ஓட்டுவோம்னு வச்சுக்காங்களா. உங்கள் சைடெல்லாம் வந்து பருத்தி காட்டுக்கு 5 கலப்பிலே தகுடு வச்சு ஓட்டுவீங்களா, இல்லை இது மாதிரி கலப்பை தனியாக அதுக்குன்னு வச்சுருந்து ஓட்டுறீங்களா? அது என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. இது வந்து பார்த்திங்கன்னா நான் மணிக்கு 1400 ரூபாய் சார்ஜ் பண்ணுறேன். உங்களுக்கு போன ஐட்டமே சொல்லியிருப்பேன் இது எதனால் 1400 ரூபாய் இது கேட்குறேன்னு. ஏன்னா பிரேக் லைனிங் சீக்கிரம் அடி வாங்கும். இந்த வரப்பில் டங்குன்னு ஏறுறது ரேடியேட்டர் கம்ப்ளைண்ட் ஆகும். கியர் பாஸ் மெயினாக ஆப் கிளச்சிலே அழுத்தணும் ப்ரோ. உள்ள இந்த அழுத்தி முடிச்சு கியர் மாற்றினா அடுத்த செகண்ட் பார்த்தோம்னா அடுத்த தலைமுறை வந்துடும். திரும்பியும் கியர் மாற்றணும். கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பாருங்கள், ஒரு வயலுக்கு எத்தனை ஐட்டம் கியர் போடணும்னு மட்டும் நினச்சி பாருங்கள். அந்த கியர் பாஸோட லைஃப் எப்படி இருக்கணும்னு மட்டும் நினச்சி பாருங்க. நீ என்னடா தூக்கிட்டு வந்துட்ட? தண்ணி வண்டியா? வர குடிக்கலாம். தண்ணி வேணுமா? யாருக்கு சப்ஸ்கிரைபரை கேட்குற? எனக்கு தண்ணி வேணாம், எனக்கு தண்ணி வேணாம். கடன் உள்ள போகுதே இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸா கோகுலு? அட்டேங்க அப்பா போயிட்டே இருக்குதா பாட்டில் திறந்தா. நானும் அதை தான் சொன்னேன். நீ என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? சரிதான், எல்லாம் பிஞ்சிலே பழுத்து போச்சுங்கிறாங்களா? அது இதுதானோ? இது எத்தனை சரவா போடுவாங்க? 4 சரவா, 5 சரவா, 6 சரவா? 5ஆ? 4 சரவா தான் போடுவாங்களா? உன் கருத்து கணிப்பு கரெக்டாக இருக்குமா? நேராக ஓட்டுக்கிறானான்னு பார்க்கலாம். எங்கே பிடிச்சிட்டு வராம வந்துட்டான். என்ன சின்னதாக வருதுன்னு கேளு. எதுக்கு இத்தனை பெண்டா இருக்குதுன்னு கேளு. பாருங்க ப்ரோ, எப்படி பெண்டை வளைச்சி ஓட்டி வச்சுக்கிறான்னு. இப்போ நான் ஓட்டின தாரை காட்டுறேன் பாரு. இது நான் வந்து ஓட்டினது எப்படி ஓட்டுருக்கிறேன். சுஜித் எப்படி ஓட்டுருக்கிறாரு பாரு. நல்ல பாம்பு குட்டி நெளிஞ்சு போகிற மாதிரி இருக்குது தாரை. ஒரு தாரை நான் நேராக ஓட்டி வச்சுருந்தேன்டா, அதை பார்த்து எப்படி காப்பி அடிச்சுட்டான். அடுத்த தாரை வண்டி எங்கேயோ போகுது, அவன் எங்கேயோ போகிறான். இது என்ன வாழைப்பழம் மாதிரி வளைஞ்சு போச்சு. ஐயோ சரி காக்கா, பறிச்சடி கோணையாக வந்துட போகுது. நம்ம கோகுல் பண்ண வேலையை பாருங்க. யாரு தனியாக இருக்கு, பைப்பை உடச்சி தனியாக கொடுத்துட்டான். கேட்டால் என்ன சொல்கிறான்னா, நேராக போனால் பைப்பை பார்க்கல. அப்போதான் பெருமையாக பேசிட்டு இருந்தான் அவனை பற்றி. அப்போதான் பெருமையாக பேசிட்டு இருந்தோம். பெருமையாக பேசினோன்னே உடச்சான். உன்னை பற்றி அப்போ தான்டா கேட்டால் நேராக வந்து தெரியுமா? அப்போ தான் பெருமையாக பேசியிருந்தேன். வாய் கூட முன்னாடி கரெக்டாக உடச்சிட்டேன். நீ ஏன்டா பேசுகிறோட வச்சுட்டு எனக்கு கஷ்டப்பத்தி நீ
அவர் பேக்க மாட்டார். ஓட்டிட்டு பாரு தனியாக இருக்கோக்குள்ள. ஏசி ஓடிட்டு இருந்துச்சு, இல்லை டம்முன்னு சத்தம் கேட்டுருக்கோம். அவ்வளோதான், பார் ஓட்டியாச்சு. நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம்.